ராயல் ரெட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆங்கில அடிப்படை இலக்கண பகுதியின் 15வது பதிவு. கடந்த பதிவுகளிலே பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் என்று 4 வாக்கிய அமைப்புகள், நேர்மறை வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், நேர்மறை கேள்வி வாக்கியம், எதிர்மறை கேள்வி வாக்கியம் நாம் கலந்துரையாடல் செய்யும் பொழுது இந்த 4 வகைகளிலே கலந்துரையாடுகிறோம். அப்பொழுது இந்த கடந்த 14 பதிவிலே அந்த 12 காலங்கள் டென்ஸுகளுக்கான விதிகளையும் அந்த வாக்கியத்தை எப்படி அமைப்பதையும் நாம் பார்த்தோம். ஒரு வாக்கியம் 12 காலங்களில் எப்படி மாறுகிறது? நான் கவனிக்கிறேன், ப்ரெசன்ட் டென்ஸ்; கவனித்து கொண்டிருக்கிறேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்; கவனித்திருக்கிறேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்; கவனித்து வருகிறேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்; கவனித்தேன், பாஸ்ட் டென்ஸ்; கவனித்து கொண்டிருந்தேன், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்; கவனித்திருந்தேன், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்; கவனித்து வந்தேன், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்; கவனிப்பேன், ஃபியூச்சர் டென்ஸ்; கவனித்து கொண்டிருப்பேன், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்; கவனித்திருப்பேன், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்; கவனித்து வருவேன், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்படி எல்லா வாக்கியங்களிலும் இந்த 12 காலங்களில் நாம் அமைக்கப்படுகிறோம். நான் படிக்கிறேன், ப்ரெசன்ட் டென்ஸ்; படித்து கொண்டிருக்கிறேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்; படித்திருக்கிறேன், இந்த தகவலை நான் ஏற்கனவே படித்திருக்கிறேன்; நான் இந்த கம்பெனியில் 2 வருடங்களாக வேலை செய்து வருகிறேன்; அவன் என்னை கவனித்தான். இப்படி வாக்கியங்களை நாம் மாற்றி மாற்றி எழுதி பார்க்கும் பொழுது அந்த காலம் என்பதை தெளிவாக கூற முடியும். இப்பொழுது ஒரு வாக்கியத்தை பார்த்தவுடன் அது என்ன காலத்தைச் சேர்ந்தது, அதனுடைய சப்ஜெக்ட் என்ன, அதனுடைய வினைச்சொல் என்ன என்பதை, 2வது அதனுடைய விதி என்ன என்பதை மனதில் கொண்டு வர வேண்டும். நான் வீடு கட்டு வருகிறேன், இது என்ன காலம்? நான் என்பது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், ஐ என்பது தெளிவாக தெரிய வேண்டும். கட்டி வருகிறேன், இது என்ன காலம்? வீடு கட்டுகிறேன், கட்டி கொண்டிருக்கிறேன், கட்டி இருக்கிறேன், கட்டி வருகிறேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ அதற்கான விதி சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர் ப்ளஸ் ஐஎன்ஜியா, அல்லது சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர் ப்ளஸ் ஐஎன்ஜியா? விதி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஐவியூ தே; சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர் ப்ளஸ் ஐஎன்ஜி; ஹீ சி இட் வந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆகையினால் இங்கே ஐ என்பது வருவதனால் சப்ஜெக்ட் ஐ ஹாவ் பீன். இதற்கு வினை சொல் என்ன? கன்ஸ்ட்ரக்ட், கன்ஸ்ட்ரக்டட், கன்ஸ்ட்ரக்டட்; பில்ட், பில்ட், பில்ட் என்றும் சொல்லலாம். அப்படி வெர்புகள் வினைச்சொற்களே 2 வினைகள், ரெகுலர் verbs, irregular verbs, strong verb, weak verb. When there are some internal changes in the past form and past participle form of a verb, it is called irregular verb. Simply when you add ed, look, looked, looked, administrate, administrated, administrated, decide, decided, decided, இவை ரெகுலர் வெர்பாக இருக்கிறது. அப்பொழுது இந்த வாக்கியத்திற்கு கன்ஸ்ட்ரக்ட், கன்ஸ்ட்ரக்டட், கன்ஸ்ட்ரக்டட் என்றால் ஐ ஹாவ் பீன் கன்ஸ்ட்ரக்டிங் எ ஹவுஸ் சின்ஸ் 2 years. இப்படி வாக்கியத்தை அமைத்து பழக வேண்டும். இது ஒரு திறன் விளையாட்டை போல். அப்பொழுது நம்முடைய பயிற்சி பட்டறையிலே மாணவர்களை நான் வாக்கியங்களை சொல்லும் பொழுது, அவன் போயிருந்தான், பாஸ்ட் பர்ஃபெக்ட்; அவர்கள் வந்திருப்பார்கள், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்; நான் கவனித்து கொண்டிருந்தேன், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்; குழந்தைகள் விளையாடி இருப்பார்கள், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்; நான் மதிக்கிறேன், ப்ரெசன்ட் டென்ஸ்; அவள் சிரிக்கிறாள், ப்ரெசன்ட் டென்ஸ். இப்படி இந்த திறன் விளையாட்டை அதிகப்படுத்தி ஒரு ஃபன் கேமை போலே நான் காலத்தை தெரிந்து கொண்டு, விதியை தெரிந்து கொண்டு, ப்ரொனோனை தெரிந்து கொண்டு, வினைச்சொல்லை தெரிந்து கொண்டு வாக்கியத்தை அமைத்து பழகும். பதிவு 15. அடுத்த பதிவிலை சந்திக்கும் வரை ஸ்ரீஜித் சிவமோக்ஷா, ஒயிட் மிரர் கார்ப்பரேட். பரமேஸ்வர்.